Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் ஐன்புத்தூர் கிராமத்தில் 5ஆம் தமிழர் சங்கம் என்ற அமைப்பினர் கடவுள் ராமரை அவமதித்ததை கண்டித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். தீபன், கள விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருச்சி மாவட்டம் குண்டூர் பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமே திருச்சி மாவட்டம் நவல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அயன்புத்தூர் கிராமத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற திருவிழாவின் போது 5ஆம் தமிழர் சங்கம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக கடவுள் ஸ்ரீ ராமர் உருவ பொம்மையை செருப்பால் அடித்தும் தீ வைத்து எரித்து கொளுத்திய வீடியோவை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதை கண்டித்து நேற்றைய தினம் திருச்சி மாவட்ட பாஜக மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடவுள் ஸ்ரீ ராமர் உருவ பொம்மையை எரித்த விவகாரம் மிகவும் பரபரப்பாக திருச்சியில் பேசப்பட்டு வருகிறது. இதில் சம்பந்தப்பட்ட 5ஆம் தமிழர் சங்கத்தை உடனடியாக அந்த நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இருக்கக்கூடிய அனைவரும் மீதும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு வழக்குகள் பதிய வேண்டும். இல்லை என்றால் இன்று திருச்சியில் நடைபெறவுள்ள அந்த ஆர்ப்பாட்டம் நாளை தமிழ்நாடு முழுவதும் அல்ல நாடு தழுவிய போராட்டமாக மாறும் என அவர் தரப்பில் விஸ்வ இந்து பரிஷத் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்தால் நாங்கள் அடுத்தது உச்சநீதிமன்றத்தை அணுகி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். நாடு தழுவிய விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இந்து மக்களுடைய கடவுளாக வணங்கக்கூடிய ஸ்ரீ ராமரின் உருவ பொம்மையை வேண்டுமென்றே சிலர் செருப்பால் அடித்து இத்தகைய தீய செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆகையால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த குண்டூர் பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத், பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் இணைந்து தற்போது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக காவல்துறைக்கு 1 வார காலம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 1 வார காலத்துக்குள் அந்த 5ஆம் தமிழர் சங்கம் சார்ந்த நிர்வாகிகள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை மாநிலம் தழுவி நாங்கள் நடத்துவோம் என தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.